ஸோ இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரிப்பா. ரெண்டாவது வந்து என்னுடைய ஆறுயிர் நண்பன் என்னுடைய தம்பி சிவா வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயமாக ஒரு எமர்ஜென்சி விஷயமாக அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்து மற்ற தகவல் உங்களுக்கு சொல்லுவார், சரிங்களா? ஏன்னா அவர் தான் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து நண்பர்கள் வணக்கம்னு சொல்லுவார், சரிங்களா? அவர் சார்பாக உங்களுக்கு நம்ம நண்பர்கள் வணக்கம்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ரெண்டாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து சேனல் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் மொதல் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறார் மைத்திரன், இந்திரா கார்டன். ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்திரா கார்டன் மைத்திரன். இவர் அருண் டெரஸ் கார்டன். கவி கவியரசன் எம்கே பெட். நான் சொல்லவே தேவையில்ல போகுது. இதுவும் என்னுடைய சொந்த தம்பி பாபு. இது இதுவே சொல்லவே தேவையில்லை. அவர் நண்பர் இருக்காரு. உழவர் ஆனந்தன் தெரியும் யாருப்பா? ஆமா, உழவர் ஆனந்தன். அதாக வந்து இவர் வந்து ஒரு உலக சுட்டு வாலிபன் மாதிரி. ஆமா, ஆர்கானிக்ஸ் திருச்சியில் இருக்கிறார் பாருங்க, ஏர்போர்ட்ல இருக்கிறவர். புதுசா இந்த வருஷம் வந்திருக்காரு. ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே. ஏன்னா முக்கியமா என்னன்னா இங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பு வந்தது அண்ணங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த டைம்ல அவர் ஃப்ரீயா இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க பர்சனலா ஏதாச்சும் கேள்வி பதிலோ கேட்கறதுக்கோ நேரில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் நேரில் அவர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்ப அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி வருஷம் நம்ம இந்த இடத்துல நடத்துறது. அதை தாண்டி ஏன்னா இப்ப மற்றவங்க எல்லாத்தோடையும் நீங்க போன்ல பேசலாம், உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அவர்கிட்ட நீங்க கமெண்ட் பண்ணா பேசலாம், நீங்க நேரடியாக போன்ல பேச முடியாது. இப்போ அதுக்காக தான் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நேற்று இரவு வரைக்கும் நம்ம வந்து வரதான் பிளான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில ஒரு அவசரமா அவர் போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ இப்போ ஏன்னா இப்போ மற்ற நிகழ்ச்சிகளை இப்போ அண்ணாவும் தொகுத்து வழங்குவார். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இவர்கிட்ட பேசிக்கலாம், நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ விதைகளும் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க, அம்மாலாம் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வேற எந்த கடைசி ஏன்னா இப்போ நீங்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட்டம் எல்லாமே அங்கே ஃபோக்கஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமை காக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன கொண்டு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, நீங்க அதை வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆடி போட்டோன்னு இருக்கிறதுனால வந்து சும்மா அந்த விதையை பற்றியே நம்ம தான் பேசுகிறோம், அந்த மண்கலவையை தான் பேசுகிறோம். மாடி தோட்டத்தில் எப்படி வச்சா அதோடைய அமைப்பு, ரெண்டாவது வந்து அந்த சிலது அந்த பீக்கேஜ் ஆகுது இல்லைங்களா, அது எந்த தொட்டி வைக்கணும் அப்படின்றது அது ஒன்று. விதைகள் பற்றியும் நம்ம ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து வந்து மண் தொட்டி வச்சோம், அதன் பிறகு வந்து ஒரு வாட்டர் கேனில் வச்சோம், அதன் பிறகு க்ரோ பேக்னு ஒன்று வந்தது. அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக வந்தது வந்து ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்னு ஒன்று வந்திருக்குது, சரிங்களா? ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மேடையில் வந்துட்டு நம்ம சில பேர் செங்கல் வைப்பாங்க, கொட்டாங்குச்சி வைக்கிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தலை வந்து கொஞ்சம் இதாகும். அது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், சரிங்களா? அதுக்கு உண்டான சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பதில் சொல்லலாம். கடைசியாக வந்து உங்களுடைய விதை பகிர்ந்துகள் அந்த கொண்டு வந்து அந்த செடிகள் அத்தனையுமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம், சரிங்களா? ஒவ்வொரு சைஸ். ஆமா, கண்டிப்பா. ஆமா, அது வந்து இப்ப செடி வந்து சின்னதா தான் இருக்கும், ஆனா மரம் மாதிரி வாங்கி. ஆமா, என்ன சைஸ் வைக்கலாம்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம அடிப்படை காய்கறிகள் அப்படின்னா ஒரு கத்திரி, வெண்டை, தக்காளி, பச்சை மிளகா அப்படின்னும் போது ஒரு 12க்கு 12 குரோ பேக் சைஸ் அது கரெக்டா இருக்கும். 12க்கு 12 இருந்து பேசிக்கு. அதுலயே எனக்கு இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னா ஒரு 15க்கு 15, அதாவது 1.25 அடி ஆழம், 1.25 அடி அகலம், அந்த அகலம் வரும். அதில் வச்சிங்க அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் செடி நல்லா புஷியா, ஒரு தக்காளி செடியோ ஒரு வெண்டைக்காய் செடியோ நல்லா சூப்பராக புஷியா வரும். உங்களுக்கு ஒரு 5 தொட்டி வச்சிங்கன்னா நிறைய அறுவடைகள் கிடைக்கும். அதுதான் இப்போ கொடி காய்கறிகள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் மேக்சிமம் கொடி காய்கறி அப்படின்னாலே அகலம் அதிகமாக எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேர் நிறைய போகும். ஏன்னா நீங்கள் அகலம் கொடுக்க தான் வேர் ரூட் போய்கிட்டே இருக்கும், மேலே கொடியும் நல்லா குரோத் ஆகும். கொடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமான ஒரு 18க்கு 18, ஒரு 18க்கு ஒரு 24, அந்த மாதிரி ஒரு 24க்கு 24 ஒரு பெரிய பேரல் ட்ரம் இருக்கு அப்படின்னா அதுல கொடி காய்கறிகள் நீங்க வைக்கலாம். கீரைன்னும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கீரை வேர் வந்து சின்னதாக தான் போகும். அது வந்து ஒரு 24க்கு ஒரு 6, 24க்கு 9, ஒரு 18க்கு 6, 18க்கு 9 அந்த மாதிரி வைக்கலாம்.
இதுதான் வந்து பேசிக்கா பண்ண வேண்டியது. ஆமா, இது இல்லாம வந்துட்டு சில பேர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் பாக்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? 2க்கு 2 ஸ்கொயரு, 20க்கு 20 சைஸ் உள்ள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் மைத்ரேயன் சார் தான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக செய்வார். வாங்க, அதுக்குள்ளார உள்ள வந்து அந்த அதாவது ட்ரெயின் மேட் வச்சுருவாருங்க. உள்ள வந்து ஜியோ கிளாத் துணி போட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு தொட்டி வைப்பாங்க. அது வந்து தொட்டி ஒன்று இருக்கும். அதோடைய அமைப்பை வந்து மட்டும் அவர் சொல்லுவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே கண்டெய்னர் கார்டனிங் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நம்ம பண்ணுறது எல்லாமே கண்டெய்னர் கார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு கண்டெய்னர், அதாவது மாடியில் நம்ம வளர்க்கக்கூடியது தொட்டியாக இருக்கலாம், பையாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் கேன்ஸ் ஏதோ இருக்கலாம், ஏதோ ஒன்று. அது இப்போ எல்லாமே ஒரு கண்டெய்னர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னரில் வச்சு நம்ம வந்து கார்டனிங் பண்ணுறோம். ஆளாளுக்கு எது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸாக எஃபெக்டிவாக இருக்குமோ, எது நம்மளால் பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லைட் இன் வெயிட்டுக்காக தான் சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து க்ரோ பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தது. இப்போ க்ரோ பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜியோ ஃபேப்ரிக் பேக்ஸ் வருது, மாதிரி HDB பேக்ஸ், LDB பேக்ஸ், அது மாதிரி நிறைய பேக்ஸ் வந்திருக்கு. பேக்ஸ் வந்து முக்கியமாக லைட்டாக இருக்கும் வெயிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில். காஸ்ட் வைஸாகவும் நிறைய எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து க்ரோ பேக்ஸ் பண்ண. நான் என் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டர் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுமினியம் பாக்ஸஸ் வச்சு நான் வந்து கார்டனிங் பண்ணுறேன். அதே சமயம் எல்லாமே கலந்துருக்கும். என் மாடியில் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ்லேயே பண்ணுவோம். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நாங்களே ரெடி பண்ணோம். அலுமினியம் சேனல்ஸ் வச்சு ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் உள்ள கொடுத்து அது மேலே வந்து ட்ரெயின் மேட் கொடுத்து அது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அதுலேயும் வந்து ஈல்டு நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து காஸ்ட் வைஸாக எஃபெக்டிவ், ஆனால் கண்டிப்பாக காஸ்ட் வைஸாக எஃபெக்டிவாக இருக்காது. ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் லாங் லைஃப் வரும். அந்த மாதிரி இப்போது நிறைய அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜி நிறைய ஆளாளுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். தோட்டம் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் வந்து பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு கைடு, எல்லாருக்கும் ஒரு கைடு மாதிரி தேவை அப்படின்றப்போ அவரோட வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உயரமாக இருந்தது. நானே வந்து இப்போ மாடி தோட்டம் வந்து ஒரு வியாபார ரீதியாக எடுத்து பண்ணுறப்போ அப்போ வந்து சேனல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாரை சொல்லலாம், எடுத்து சொல்லணும், ஒருத்தங்களை எடுத்து நம்ம சொல்லணும். இப்போ வந்து அதுக்கான இப்போ மண்கலவை தயார் பண்ணுறதுனால எப்படி, தேங்காய் இருக்க இது பண்ணுறதுனால எப்படி, அப்படி உரங்களை எப்படி உரம் எல்லாம் எப்படி பண்ணணும், உயிர் உரங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றப்போ அவரோட இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இதாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அது மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மாடி தோட்டத்துக்கு ஒரு வழிகாட்டி சொல்லுவார் அப்படின்றபடி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி நிறைய இப்போ குணா கார்டன் ஐடியாஸ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய டெக்னாலஜி வைஸில் நிறைய கொண்டு வந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாபு சார் இருக்கார், அருண் சார் அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து ரொம்ப காஸ்ட் இல்லாமல் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், லாங் லைஃபாகவும் இருக்கணும். அந்த லாங் லைஃபாக எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் இங்கே வந்து வழிகாட்டியாக இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக கார்டனிங் பண்ணுறது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நன்றி. இப்போ மாடி தோட்டம் அப்படின்னாலே நிறைய பேர் நினைக்கிறது வந்து கீழே தரைத்தளம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆனால் அது இப்போ தெரியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியும். 10 வருஷம் ஒரு 12 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல ஓதம் ஏற்பட்டு ஒழுவ ஆரம்பிக்கும். ஏன்னா நான் 2014 மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2021 தான். 2014 ஸ்டார்ட் பண்ணேன்னா 10 தொட்டி 20 ஆச்சு, 20, 30, 40, 50, 60 அப்படியே போயிட்டே இருந்தது. சுற்றி மாடியை சுற்றி வச்சுட்டேன். இருந்தாலும் செங்கல் கீழே வச்சேன். ஒரு 2 தொட்டி தூக்கி வச்சேன், அதுக்கு மேலே செங்கல் வச்சேன். இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி அப்படின்போது தொடர்ந்து மழை பெய்யும் போது கீழே அப்படியே தேங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா எதனா ஒரு இடத்துல அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செங்கல் வைங்க. பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 1 வருஷத்துல 2 வருஷம்லாம் ஒன்றும் ஒழுகிடாது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா உங்கள் தொட்டிக்கும் உங்கள் மாடிக்கும் 1/2 அடி டிஸ்டன்ஸ் ஆகுது மினிமம். காற்றோட்டம் போய் தண்ணிலாம் நல்லா காயிற அளவுக்கு அந்த மாதிரி மாடியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மாடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் எடுத்தோடனே என்னன்னா இது சொல்கிறானே ஒழுவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு 10-15 வருஷம் வச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க செங்கல்லோ கொட்டாங்குச்சி ஓடோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தொட்டி வைக்கிறோம். அதுக்கப்புறம் போக போக கார்டனை பெருசாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் தரைத்தளத்துக்கும் உங்கள் தொட்டிக்கும் 1 அடியாவது கேப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் மாடி சேஃப்டியாக இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க. பிவிசியில் பண்ணலாம், நான் இரும்பு ராடில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிவிசியில் பண்ணலாம், இல்லை ஏபிசி கோட்டடில் பண்ணலாம். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிங்க ஒன்றும் கிடையாது. இப்போ ஆலோ பிளாக் கல் இருக்கா, 2 கல்லை வைங்க. மேலே வந்து கடப்பா கல் கீழே மேலே வச்சுட்டு மேலே அப்படியே தொட்டி வச்சுருங்க.
ஆனால் கடப்பா கல்லுக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்து தொட்டியை வைக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தொட்டியில் வந்து மண்புழுக்கள் இருக்கும், சூடு ஏறும். எப்பவுமே மண்புழுக்கள் வந்து கீழே அடியில் தான் தங்கும். அது வந்து தான் மேலே கழுவி போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போகும். அது கீழே போகும்போது சூடு தாங்காமல் அது இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ட்ரெயின் செல் மேட்டோ இல்லை செங்கல்ல வச்சுட்டு நீங்கள் தொட்டி வைக்கலாம். அதுவும் இன்னும் சேஃப்டியாக இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் கடப்பா கல்லுக்கு மேலே டேரெக்டாக தொட்டியை வைக்காதீங்க. அது வந்து ஹீட்டை கடத்தி அது வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அதுதான். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு தூங்குற நேரம் இங்கே வந்து எல்லாரையும் முழிக்க வச்சாச்சு. இங்கே எல்லாரையும் பார்க்குறப்போ ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, எல்லா ஜென்ரேஷன் பீப்புளுக்குமே கார்டனிங்கில் ஆர்வம் இருக்குது. அதுக்கு முதல் எல்லாருமே ஒரு தடவை ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். என் பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், ஹரிஹர கார்த்திகேயன், திருச்சியிலேருந்து வரேன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு நிறைய பேருக்கு வந்து டெரஸ் கார்டனை பற்றி நிறைய அவேர்னஸும் கொடுக்குறேன், அமைச்சும் கொடுக்குறேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறதால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் சின்டெக்ஸ் டேங்க்லாம் இருக்குது, பழைய டேங்காக இருக்குன்றதால அதை அப்படியே வெட்டி அப்படியே வைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அது வைக்கிறப்ப பாபு அண்ணன் சொன்ன மாதிரி கீழே ட்ரெயின் மேட் வச்சு வைக்கலாம். கடப்பா ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ட்ரெயின் மேட் வச்சு வைக்கலாம். இது வந்து தண்ணியால் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஒன்று வந்து மறந்துடுறாங்க, வெயிட்னால கூட டேமேஜ் ஆகுன்றதை மறந்துடுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கைப்பிடி செவருலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை சுற்றி வைக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா கைப்பிடி செவரு பக்கத்தில் இருக்கிற ஸ்லாப்பில் தான் வந்து லோடை வந்து அந்த செவுத்துக்கு கடத்துகிற சக்தி இருக்கும். இதே நம்ம நடுவில் வச்சோம்னா அந்த ஃபேன் இருக்க ஏரியா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோடு ஏற்றுறப்ப உடனே தெரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு க்ரீப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பேக் மாட்டியிருக்கோம், பேகு மாட்டின உடனே நமக்கு வெயிட்டு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் நடக்க அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும்ல பின்னாடி. ஸோ இது பேர் தான் க்ரீப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப நம்ம ரூஃபில் அங்கங்கே லைட்டாக மைனராக கிராக் ஆகும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் ஸ்லாப்பில் நடுவில் எப்பயுமே வந்து லோடு ஏற்றாதீங்க, சுற்றியில் மட்டும் லோடு ஏற்றுங்க. நடுவில் ஏதாவது 1-2 அழகுக்கு வைக்கிற மாதிரி இல்லாட்டி கீரைகள் வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ அதனால் இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். தண்ணியை மட்டும் பார்த்து பயப்பட வேணாம், வெயிட்டையும் பார்த்து பயப்படுங்க. ஏன்னா நமக்கு கார்டன் முக்கியம்தான், அதோட முக்கியமாக நமக்கு வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீடு இருக்கிறதால தான் நம்ம தோட்டம் பண்ண முடியுது. இன்னொன்று என்னென்னா, எல்லாராலையும் வந்து ஒரு இடம் வாங்கி போரு போட்டு, தோட்டம் சிவான மாதிரி இடம் வாங்கி போரு போட்டு வேலி போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டி கட்டி அது தண்ணி ரெடி பண்ணி அது போர் போடுறதுல சிக்கல், கரண்ட்டில் சிக்கல், எல்லா சிக்கலையும் ஃபேஸ் பண்ணி வரணுன்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக நானும் அவரை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டுருக்கேன். இல்லாட்டி நானும் ஒரு இடத்த வாங்கியிருப்பேன், அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பார், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ₹1 செலவு பண்ணாலும் எழுதி வைப்பார். அந்த பழக்கத்தை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வீடு ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ வெயிட் ஏற்றுற மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஃபோட்டோ அனுப்பி இதை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லித் தருவேன். கண்டிப்பாக ஒரு பில்லர் இருக்குது, பீம் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து லோடு ஏற்றலாம். இதே தாய் செவருன்னு சொல்லுவாங்க, தாய் செவர் இருக்குன்னா அதுக்கு மேலே லோடு ஏற்றலாம். நீங்கள் குணா வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குணா கார்டன் ஐடியாஸ். அவர் பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்கும், 2 காலத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பீம் மாதிரி போட்டு அதில் லோடு ஏற்றிருப்பார். லோடு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காலத்தில் இறங்கும், செவர்லேயும் இறங்கும், காலத்துலேயும் இறங்கும். ஸோ அதனால் அவர் பக்காவாக பிளான் பண்ணி அவரோட மாடி அரேஞ்ச் பண்ணியிருப்பார். நம்ம வந்து அவர் டெக்னிக்கலாக நிறைய பண்ணுவார், நம்ம அவரை பார்த்துட்டு ஆசையில் நம்ம பாட்டு லோடு நிறைய ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நம்மளுடைய மாடியை பாதிக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரோட கைடன்ஸோட லோடு ஏற்றுற அதிகமான வெயிட் ஏற்றுறப்ப இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து ஆர்வம் அதிகம், எங்கே செடியை பார்த்தாலும் ஒன்றொன்னா ஆட் ஆகிட்டே வரும். அதனால் நம்ம நிறைய செடி ஒரு 20ன்றது ஒரு 50 ஆகிற வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. 50, 100 ஆகிறப்ப நம்ம கொஞ்சம் பயப்படணும். ஸோ அதை கரெக்டாக கேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். சரி, நன்றிங்க. அடுத்தது நம்ம தம்பி ஆர்கே பட்டேரன். என்ன டாபிக்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலங்க. ப்ரிப்பேர் இல்லை, கேஷுவலாக நீ என்ன படப்படலாம் பேசாத, ரஜினிகாந்த் மாதிரி மெதுவாக நிதானமாக சொல்லு.
ஏன்னா என் தம்பி வந்து கமலஹாசன் மாதிரி. ஓகே. அவரு நிதானமா பொறுமையா சொல்லுவார், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தெளிவா சொல்லுவார். இருங்க நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். நான் அவர் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் செப்பரேட்டாக வந்து டாபிக் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆக்சுவலாக இவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு டாபிக் எதாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. பட் முடியும் போது டவுட்ஸ் ஏதாவது கேட்பீங்க இல்லையா, மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஓரளவு சரி என்ன பேசுகிறேன், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா எவ்வளோ பேசிக்கலாம். டவுட் இப்போ எதனா கேளுங்க. இந்த மாதிரி வேண்டான்றாங்க பாருங்க இப்போ. ஸோ அவ்வளோதான். நீங்கள் முடியும் போது உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. நான் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உள்ளே வந்துடுறேன். அப்படியே ஃபஸ்ட்டு டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கல. வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எந்த வீட்டில் போனாலுமே பிரச்சனை தான். நிறைய பேர் இப்போ வந்து பேசும்போதே சொல்லியிருந்தாங்க வாடகை வீட்டில் இருக்க பிரச்சனை தான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு 5 பேக் 6 பேக்குன்னு கிடையாது, எல்லாமே தொட்டி வீட்டில் இருக்கிற பக்கெட் உடஞ்சது அதெல்லாமே வச்சு ஆரம்பிச்சது தான். அண்ட் இனிஷியல் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இதாக கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டு புது வீடு கட்டணும். அங்கே வந்து அதையும் கொண்டு போயாச்சு. ஸோ அப்படி என்னுடைய ஒரு 13 to 14 அந்த ஏஜில் இருப்பேன். அப்போ வச்ச ஒரு அரளி மரம் இன்னமும் நான் வச்சுருக்கேன். அப்படியே அந்த இதுலேருந்து எடுத்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் ஒரு 10 பேக்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 250 பிளான்ஸுக்கு மேலே மாடியில் வச்சுருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது ரொம்ப. அது பட் இடம் இல்லை அதெல்லாம் வந்து ஸோ அங்கேயே ஒரு கிச்சனும் செட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரைச்சி சமைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுவும் நிறைய பேருக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக அதிகமானது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதான் ப்ரோ. அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாமே சிம்பிள் தான். உங்களாலையும் பறித்து சமைக்க முடியும், அதுதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் தாமா அது. அவ்வளோதான் முடிஞ்சு. பேசாம பாத்துங்க. நாங்க கண்காணிச்சுட்டே இருப்போம் தம்பி. இப்போ இவரை யாருன்னு தெரியலையா? ஓரளவு கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாரு? அருண் சார் இல்லை, அவருடைய நேம் அருண் டெரஸ் கார்டன். ஆமாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கார்டன் அமைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை பேர் வந்து இயற்கைக்கு ஒத்துழைக்கிறீங்க, சரியா? அது முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்டன் அமைக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம குழந்தை மாதிரி தான். ஃபஸ்ட்டில் அமைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்தோடனே நான் ஒரு 10 பாட்டு வைக்கிறேன் 20 பாட்டு வைக்கிறேன் கண்டிப்பாக போகாதீங்க. 2 பேக் வைங்க போதும். உங்கள் டைமை பார்த்துங்க. ஆஃபீஸ் போவீங்க, வீட்டு வேலை பார்ப்பீங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கார்டன் ஆரம்பிங்க. நான் 20 பேக் ஆரம்பிப்பேன் அப்படின்னா உங்களால் முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வச்சுருவீங்க, 2வது வாட்டி அடுத்த வாட்டி அடுத்த பட்டத்துக்கு உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சிவாசா அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும். இப்போ டிவி பார்ப்பீங்க, அதில் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கலாம். கிச்சன் வேலையை சீக்கிரம் முடிக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க, இப்போ ஜென்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி மேலே ஆகிடும். திரும்பி போய் கார்டனை பார்க்க முடியாது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சால் தான் பண்ண முடியும். இப்போ காலையில் வந்து தெரு கூட்டிகிட்டு நம்ம கார்டனை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஒரு எப்போது 5 பேக் தான். 5 பேக்குக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 10 நிமிஷம் அப்படின்னா நீங்கள் 10 பேக் ஆகும்போது அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது நம்ம ஊருக்குலாம் போக ஆரம்பிச்சிருவோம். ஊருக்கு போகும்போதும் அந்த செடியை நம்மளால் காப்பாற்ற முடியுமான்னு பார்த்துக்கணும். நம்ம பாட்டு வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு 10 நாள் போயிட்டு திரும்பி வரும்போது காஞ்சி போய் கிடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருவாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகள் நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம கார்டன் கரெக்டாக செட்டப் பண்ணியிருக்கணும். அது ஒரு நம்ம குழந்தையே நினச்சி நம்ம டெய்லி வந்து பாதுகாக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம ஒரு கார்டனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து ஒரு 10 சொரைக்காய் செடி, 10 வெண்டைக்காய் செடி, 20 கத்திரிக்காய் செடி அப்படின்னு வச்சுட்டு ஒரு நல்லா வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. 2வது வந்து பூச்சி தொலை வந்துடும். பூச்சி தொலை வந்துட்டு அது எப்படி பாராக்குன்னு தெரியாது. ஸோ இனிஷியலாக 2 செடியில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுக்கு அந்த செடியை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாருமே தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு வாங்காதீங்க. 2 பாட்டில் ஃபஸ்ட்டு வைங்க. 2 பாட்டில் கண்டிப்பாக வரும். ஏன்னா வெயில் வந்து அந்த 2 பாட்டுக்கு நல்லாவே கொடுக்கும். வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஈல்டு வரும். அப்போ பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 பேக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் டயத்தையும் அதில் டயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது.
அதேமாரி இந்த கார்டன் வந்து இனிஷியலாக நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் செடி தான் வைப்போம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் கொடிக்கு ட்ரை பண்ணணும். உடனே கொடியும் போடணும் செடியும் போடணும் அப்படின்னா முடியாது. இப்போ வந்து நிழலில் எது வளரணும், வெயிலில் எது வளரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கொடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பந்தல் வேணும். எடுத்தோடனே நம்ம பந்தல் போட முடியாது. நம்ம க்ரோ பேக்கில் செடி வச்சுருவோம், செடி வச்சதுக்கப்புறம் அது எங்கே போய் ஏறி நிற்கும். அப்போ அதுக்கு நம்ம சிக்கல் இருக்குது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு செடியை ஆரம்பிங்க, கத்திரிக்காய் மெயினாக ஆரம்பிங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் ஆரம்பிங்க, கொத்தரங்காய்லாம் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு அடுத்த லெவல் கீரை ஆரம்பிக்கலாம். கீரையிலும் ஒரு ட்ராபேக் இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீரையை போடுங்க அப்படிம்பாங்க. கீரை போட்டோன்னே படுத்துரும், ஓகேங்களா. அதுக்கும் ஒரு லேர்னிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மண்ணில் வந்து ஃபங்கஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து தயிரை யூஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ நன்மை செய்யக்கூடியது எல்லாமே தயிரில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கொரோனா கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிங்கன்னு நிறைய பேர் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டபோது டாக்டர் நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்க தயிரை தான் கேட்டார். ஏன்னா அதில் தான் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அதில் நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ தயிரை வந்து நான் எந்த வகையிலையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது செடிக்கும் சரி, மனுஷனுக்கும் சரி, இல்லை அனிமல்ஸுக்கும் சரி. தயிர் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. தயிரில் இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பல சொல்யூஷன், அதாவது நீங்கள் வந்து மீனாவில் தயாரிக்கும் போதும் தயிர் கொஞ்சம் ஊற்றி விடலாம், ஓகேங்களா. அதேமாரி நீங்கள் வாழைப்பழ கரைசல் தயாரிக்கும் போதும் தயிர் கொஞ்சம் ஊற்றி விடலாம். எல்லாமே புளிக்கும். இப்போ புளிச்சது எல்லாமே செடிக்கு நல்லது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புளிக்கிறத வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க. மெயின் கான்செப்ட்டு புளிச்சது. நம்ம வீட்டில் மீந்து போன மாவு, அரிசி மாவு, உளுத்த மாவு எதாக இருந்தாலும் கெட்டு போன புளிச்ச போன எல்லா மாவையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த கெட்டு போன மாவை சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. மெயினாக அதில் என்ன படக்கூடாதுன்னா ஈ வந்து உட்காரக்கூடாதுங்க. புளிச்ச ஐட்டத்தில் ஈ வந்து கண்டிப்பாக உட்காராமல் ஒரு துணியை வச்சு மூடி வைக்கலாம். இல்லை ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நாள்லாம் நல்லா புளிச்சிரும். அப்போ எடுத்து குலுக்கிட்டு நீங்கள் இந்த மாவு பூச்சி சரி, வேறு இந்த ஃபங்கஸ் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் தயிரை பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிரை வந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு முன்னாடி இந்த பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணும் போதும் இந்த தயிரை ஊற்றி விட்டிங்கன்னா அதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாலாம் உள்ளே போயிட்டு நல்லா பொலன்னு உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். அதேமாதிரி தான் நான் வெஜிடபிள் வேஸ்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட்டை எல்லோரும் தூக்கி போடாமல், என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணாமல், அதை வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும். அது வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான உரம் வந்து எதுலேயுமே கிடையாது. நம்ம கிச்சன் வேஸ்ட் தான். அந்த கிச்சன் வேஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கிச்சன் வேஸ்ட்டோட நல்லா மக்கிய கோகோ பிட் இல்லை காஞ்ச இலைகள், அதை வந்து 1:1. இப்போ கிச்சன் வேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோகோ பிட்டோ இல்லை சருகோ எடுத்துக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு 50 ml வந்து புளிச்ச தயிரை அதில் ஊற்றிடணும். ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு, அதாவது கிச்சன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போகிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டிங்கன்னா அது பண்ண முடியாது. சோம்பேறி படாமல் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லே வராமல் ஒரு பிளாக் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரு நம்மளுக்கு கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் கிச்சன் கார்டன் அப்படின்னு ஒரு தொட்டியில் ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது. எல்லாமே மேக்ஸிமம் இந்த தயிரை வச்சு நம்ம பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் சொல்லும் போது செடியை வச்சாச்சு. கொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செடியை வச்சு பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூட வச்சுக்கலாம். உடனே போடணும் கூட அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் துணிக்காயெல்லாம் ஒரு கொடி கட்டியிருப்பாங்கல்ல ஓரத்தை செவரில், அதில் கம்பி போகும். அதில் ஒரு க்ரீப்பர் நெட்டு போய்ட்டு கட்டி விட்டுட்டு அதில் வந்து அதுக்கப்புறம் கொடியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வெர்டிகல் கார்டன் மாரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த கொடி ஏறிட்டு சும்மா நீங்கள் வந்து இந்த சிறகு அவரையெல்லாம் இப்போ வந்திருக்கு, அந்த சிறகு அவரையெல்லாம் ஏற்றி விட்டிங்க அப்படின்னா அது அழகாக அதிலே காய்ச்சிக்குது. அதுக்கப்புறம் இந்த கோவக்காயெல்லாம் ஏற்றி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அழகாக அதிலே அது மெயினாக இந்த பந்தலை விட இந்த வெர்டிகல் பந்தலில் நல்லாவே ஈல்டு கொடுக்குது. ஏன்னா பாலினேஷன் நல்லா நடக்குது. இப்படி இருக்கிறத விட இப்படி இருக்கும்போது சீக்கிரம் வந்து அட்ராக்ட் ஆகுது. இப்போ இந்த வரக்கூடிய பட்டர்ஃப்ளையும் சரி எதாவது சரி அட்ராக்ட் ஆகுது. அப்போங்கும்போது சீக்கிரம் பாலினேட் ஆகிட்டு இந்த வெர்டிகல்லாம் ஏற்றக்கூடிய கொடிகள், இந்த கோவக்காயெல்லாம் மெயினாக கோவக்காய், பாவக்காய் இதெல்லாம் இந்த வெர்டிகலில் ஏற்றி விடலாம். புடலங்காயெல்லாம் இப்படி மேலே ஏற்றி விடலாம். புடலங்காய், சொரக்காய் அதெல்லாம் பூக்கள் கொஞ்சம் பெருசாக பூக்கக்கூடியது, கொஞ்சம் பூச்சிகளை கவரக்கூடியது. சின்னதாக பூக்கக்கூடிய செடிகள்லாம் இப்படி சைடில் ஏற்றி விட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரம் பாலினேட் ஆகிட்டு, இப்போ கோவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 4 நாள் கோவக்காய் நம்ம சாப்பிட்லாம். ஸோ சுகருக்கு நல்லது. ஸோ அதுமாரி ஆர்கானிக்காக நம்ம பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம க்ரோ பேக்காக என்ன யூஸ் பண்ண ஒரு டாபிக் எடுத்துருக்கேன், க்ரோ பேக். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக், இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம அரிசி பேக்கை மடக்கி வச்சு அதில் நம்ம செடி வச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து வாட்டர் கேன்லாம் இருந்துச்சு. வாட்டர் கேனில் ஓட்டையை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து என்ன ஆகுது, தண்ணி மட்டும் வரல, கூட மண்ணும் சேர்ந்து வந்து அப்படியே படர்ந்ததுக்கப்புறம் அந்த சன்லைட் அதில் படும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை காலங்களை நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். தண்ணி மேலே அந்த சூரிய ஒளி படும்போது கண்டிப்பாக வந்து பாசி பிடிச்சிரும். பாசி பிடிச்சிட்டு அப்படின்னாலே
ஒரு மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரியலாகவே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாசி பிடிச்சிச்சு அப்படின்னா உள்ளே உங்களுக்கு உள்ள ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தண்ணி கசிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்க விட விடாது. தண்ணி செடியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா மண்ணாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் டெய்லி வந்து கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கார்டனை எப்போதும் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ கூட்டி க்ளீன் பண்ணி வைக்கணும்னா அந்த அளவுக்கு லைட்டாக செடியை தூக்கி வைக்கணும். தயவு செஞ்சு ட்ரைன் செல்லில் தரையில் போட்டு வைக்காதீங்க. அதுலேருந்து தண்ணி மேலேருந்து வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் ட்ரைன் செல்லேருந்து வெளில போகாது, அதில் வந்து நிற்க ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏதோ நீங்கள் ஒரு கல் கூட வச்சுக்கலாம். இப்போலாம் அந்த இரும்பு சிமெண்ட் கல் கிடைக்குது. சிமெண்ட் கல்லை வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் பழைய கம்பி ஏதோ கிடக்கும், பழைய பைப்பு கிடக்கும். சிமெண்ட் கல் 2 வைங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சுருங்க. மொத்தம் 4 கல். அதுக்கு மேலே ஒரு பைப்பு போடுங்க. அதுக்கு மேலே தூக்கி உங்கள் க்ரோ பேக்லாம் வச்சுருங்க. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ கீழே விழுந்துச்சுன்னா ஒரு விளக்கமாறு வச்சு டெய்லி கூட்டிடுங்க. இப்போ வீடு வாசல் எப்படி கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதேமாரி கார்டனையும் சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டாலே எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ மண், அந்த தண்ணி, அந்த சூரிய ஒளி எல்லாம் சேர்ந்து பட்டுச்சு அப்படின்னா பாசி பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்லேருந்து மண் வெளில வருது. சரி, ட்ரைன் ஹோல் இப்போ எல்லாமே ட்ரைன் ஹோல் போட்டு தான் வைக்கிறோம். ட்ரைன் ஹோல் போட்டு வைக்கும் போது அது கூட சேர்ந்து மண் வருது. இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் பார்க்கும்போது தான் ஜியோ ஃபேப்ரிக் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து சார் வந்து இந்திரா காந்தி சார் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 100 GSMல எங்கே இருக்காங்களா? அந்த இருக்காங்க. ஜியோ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 GSM கொஞ்சம் சாரீ மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். சாரீ மாதிரி இருக்கும். அந்த சாரியில் வந்து ட்ரைன் செல்லை மூடிட்டு அதுக்குள்ளே மண் கொட்டி அது ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சாங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து மண் மட்டும் வெளில வரல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ட்ரைன் ஹோல் கிடையாது, அது ஃபுல்லாக மூடிட்டோம். அப்போ மூடி அது வரும்போது என்னன்னா ஒரு சாக்கு தான். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்கு எடுத்துக்கலாம். சாக்குலேருந்து தண்ணி வெளில வரும்போது ஃபில்டர் ஆகிட்டு வரும். அதேமாரி ஆரோ பியூரிஃபையர் இருக்குல்ல, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெமரின் இருக்கும். ஓகேங்களா? செட்டில்மெண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ மெமரிலேருந்து வரும்போது மெமரின் வந்து பியூராக உங்களுக்கு தண்ணியை வெளில கொடுக்கும், ஒரு ஃபில்டர் ஆகிட்டு வெளில வரும். அதே மாதிரி இந்த பிளான்டர் பாக்ஸ்லேருந்து அந்த ஜியோ ஃபேப்ரிக்கை உள்ளே வச்சுட்டு நம்ம மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றும் போது வெளில வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? இது வந்து அந்த பிளான்டர் பாக்ஸ் மூலம் நம்ம இந்த பேக் வச்சுருக்கோம், உங்கள் பேக்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் அந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போ கூட அந்த 100 GSM வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து 600 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்து வாங்கி அந்த பிளான்டர் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணேன். ஸோ அதேமாரி ஒரு கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தில் நம்ம வைக்கும் போது மண் வெளில வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ மண் வெளில வரலையா, தண்ணி மட்டும் வெளில வருது அப்படின்னா அது ஊறி போயிட்டு வெளில ஓடிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 GSM, 200 GSM, 250 GSM அப்படின்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 300 GSMல. இதில் வந்து மெயினாக வந்து ட்ரைன் ஹோலே போடக்கூடாது. இதே சாக்கு தான், சாக்கு மாதிரி ஒரு மெட்டீரியல். இதுலேருந்து எல்லா பக்கமும் தண்ணி வெளில போயிடும். ஓகேங்களா? எல்லா பக்கமும் தண்ணி வெளில போயிடும். ரெண்டாவது, நீங்கள் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மழை காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு வெளில போயிடுது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நார்மல் க்ரோ பேக்கில் ட்ரைன் ஹோல் போட்டு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 ml வச்சுப்போமே, கொஞ்சம் கொஞ்சமாக வெளில சொட்ட ஆரம்பிக்கும். அது இதில் சொட்டாது, ஏன்னா இதில் அதை உறிஞ்சி வச்சுக்கும். நம்ம அளவுக்கு மிஞ்சி தண்ணி கொடுத்தா தான் இதுலேருந்து வெளில வரும். அப்படி வெளில வரக்கூடிய தண்ணி மண்ணோட வராது. சரி, இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இதில் மண் நிரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ இது மழை காலத்தை பற்றி பேசுவோம். மழை காலத்தில் இப்படி மட்டும் மண் வெளில வராது, மழை நேராக உள்ளே அடிக்கும். அப்போவும் தண்ணி மண் வந்து வெளில தெளிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கோகோ பீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நார் மாரி உள்ள கோகோ பீட் இருக்குது. அதை வந்து மேலே வந்து மூடாக்கு மாரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெளித்து வெளில போகாது. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா மாடி சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். சரி, நீங்கள் நார்மல் க்ரோ பேக்கை வச்சிங்க பரவாயில்ல, ஆனால் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடி வீணாகாது. மண் வெளில வராமல் பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் கோல். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ரெண்டாவது, இது குளிர்ச்சியை தரக்கூடியது. நார்மல் பேக்கை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பேக் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தொட்டு பார்த்தாலே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதின்னு கொதிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த பிரச்சனை இதில் கிடையாது. அப்படியே வந்தால் கூட நீங்கள் தண்ணி இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட போதும். பட் அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. இப்போ போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே நடந்து போகும்போது நல்லா பொடி சுட்டுருக்கும். அதுக்கு ஒரு மேட்டு போட்டிருந்தாங்க. அந்த மேட்டில் நடந்து போகும்போது நம்மளுக்கு சுடாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்டில் செஞ்சது. இது வந்து 300 GSM. இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. இப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
இதில் சைஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் சைஸ் வந்து வேரியாக இருக்குது. இது இப்போதைக்கு கிளியாது. அதாவது எல்லா பொருளும் மக்கி போடுறது தான். அதுக்கு வாரண்டி கேரண்டி இல்லை. இப்போ க்ரோ பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவ்வளோதான். இது ஒரு 2 to 3 years. இப்போ நார்மல் க்ரோ பேக் என்ன லைஃப் வருதோ அதுமாரி வரும். ரெண்டாவது எனக்கு தூக்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் கையில் பிடிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நிறைய மண்ணை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பேக் எடுத்தால் 30 கிலோ அளவுக்கு மண் போட்டு வச்சிடறாங்க. அது ரொம்ப தப்பு. மண் சேர்க்கணும், ஆனால் அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது. லைட் வெயிட் பார்ட்டி மிக்ஸாக நம்ம மாற்றிக்கணும். அப்பப்போ மண்ணை வந்து நம்ம டாப் அப் பண்ணி கொடுக்கணும். அதேமாரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். ஒரு வாட்டி ஈல்டு எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி மண்ணை கொட்டிட்டு காய வச்சுட்டு அதில் ஃபங்கஸ் இல்லாமல் பார்த்துட்டு திரும்பி வந்து அதில் வந்து நம்மளுக்கு உயிர் உரங்கள்லாம் சேர்த்து மறுபடியும் பண்ணணும். இப்போ ஒரே பாட்டிலேயே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தரையாக இருந்தால் பரவாயில்ல. இதில் வந்து நம்ம தான் அதுக்கு சத்தையை கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறமும் கம்ப்ளீட்டாக வந்து இந்திரா கார்டனில் பார்த்தீங்கன்னா ஈல்டு எடுக்கும்போது நல்லாவே ஈல்டு எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு வாட்டியும் மண்ணை மாற்றிடுவாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மெயினாக இம்பார்ட்டன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மல் செடி வச்சுருப்பீங்க, பூச்செடி, அழகு செடி, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அப்பப்போ நம்ம டீ தூள் வேஸ்ட்டு அதுன்னு கொடுத்துக்கலாம், அது பூ பூத்துக்கும். ஆனால் காய்கறியை பொறுத்தளவுக்கு அவரோட வேர் க்ரோத் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கொடியை போடுறீங்க அப்படின்னா இதில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 காய் காய்க்கும். காய்க்கும் 2 காய் காய்க்கும், நிறைய காய்க்காது. அது குட்டியாக வரும், சின்னதாக வரும். ஒரு பீர்க்கங்காய் போட்டிங்கன்னா சின்னதாக வரும். அப்போ அதுக்கு அதோட வேர் நிறைய போனால் தான் அது காய்க்கும். அப்போ வேர் பத்தலை, வேர் போன வரைக்கும் உங்களுக்கு காய் கொடுத்துருச்சு. ஸோ கொஞ்சம் பெரிய பேக்காக நீங்கள், அதாவது ரெக்டாங்கிள் பேக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி நம்ம வைக்க முடியும். அதில் வந்து நல்லா வீல் எடுக்குது. போனாட்டிலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் அவரைக்காய்லாம் போட்டு விட்டேன். நல்லாவே நம்ம குடும்பத்துக்கு தேவையான அவரைக்காய் எடுக்கணும்னா அதே மாதிரி பெருசாக போட்டுக்கணும். அதேமாரி நீங்கள் வந்து 2 ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்லா ப்ராப்பராக ஒரு 1 year 2 years கழிச்சு வைக்க போதுன்னா எல்லாத்துலேயும் 2 செடி வைக்கணும். இப்போ மிளகாய்னா 2 வைக்கணும், கத்திரிக்காய்னா 2 வைக்கணும், தக்காளினா 2 வைக்கணும். அது வந்து 1 பெருசு 1 சின்னது வைக்கணும். அப்போ தான் 1 போனதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஹைப்ரிட் வாங்கி வளர்க்கும் போது வளர்க்கலாம். அதாவது நீங்கள் ஆர்கானிக்காக தான் வளர்க்க போகிறீங்க, அது வந்து கெமிக்கல் போட்டு வளர்க்க போகிறதில்ல. ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிடலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது காய்ச்சி முடிச்சுட்டு இறந்து போயிடும். திரும்பி அதுலேருந்து நம்மளுக்கு விதை கிடைக்காது. அதுதான் இப்போ நாட்டு காய்கறி ஏன் நம்ம பண்ண சொல்கிறோன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு விதைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும், நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது வளர்க்கக்கூடாது. நீங்கள் வளர்க்கலாம், அதையும் வளர்க்கலாம். இப்போ பஞ்சம் வரும்போது வேறு என்ன பண்ணுறது, அதை இப்போ வந்து விஷம் தெளித்து அவங்க வளர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது நம்மளே ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்லாம். நாட்டு காய்கறிகள் நம்மள்ட்ட விதை கிடச்சிரும், விதை நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங். அதுதான் இப்போ ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அதில் வந்து கலசத்தில் வந்து விதை போட்டு வைக்கிறோம். அது 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மாற்றுறோம். அதில் என்ன போட்டு வைக்கிறோம்னா நம்ம ஒரு பிரச்சனையில் ஏதோ அழிஞ்சு போயிடுச்சு, விதையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து விதை எடுத்து திரும்பி நம்ம பயிர் பண்ணுறதுக்காக அதுமாரி போட்டு வைக்கிறாங்க. அதுமாரி நாட்டு காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்தும் போது விதைகள் வந்து நம்மகிட்டே இருக்கும். அதேமாரி மெயினாக வந்து விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாரோடு இருக்கக்கூடிய விதைகள். இப்போ வெண்டைக்காய்னு பார்த்தீங்கன்னா அது நார் மேலே இருக்கும், அதை நீங்கள் உரிக்காதீங்க, அப்படியே வைங்க. அதே மாதிரி சொரக்காய், பரங்கிக்காய், அதே மாதிரி நல்லா அதாவது அழுகி போகாமல் இருக்கக்கூடிய விதைகளை அப்படியே தான் வைக்கணும், அது உரிக்கவே கூடாது. அதில் மட்டும்தான் 100% முளைப்பு திறன் இருக்கும். நீங்கள் உரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் தக்காளிக்கு வழி கிடையாது. தக்காளி எடுத்துகிட்டு அதில் நம்ம சாம்பல் போட்டு வைப்போம், தக்காளி விதைகளை சாம்பல் போட்டு வைப்போம். அதில் வந்து கொஞ்ச நாள் அதிக நாள் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது உங்களுக்கு விதைகள் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். சாம்பல் போட்டு சாம்பல் போட்டு வைக்கலாம். அது ஈரம் போகக்கூடாது, ஈரம் போனால் தான் முளைக்கும். ஈரம் போகாமல் லைட் கூலிங்கில் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 120 rupees. நல்லா சிட்ரிக்கை தனியாக போடுங்க. ஆமாம், சிட்ரிக்கை தனியாக போட்டுங்க. அதில் தனியாக காய வச்சு அப்படின்னா நல்லா ட்ரையாக காய வச்சுட்டீங்க அப்படின்னா அது போடலாம், தாராளமாக போடலாம். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெஜிடபிள் கம்போஸ்ட் செய்யும்போது நம்ம இந்த சிட்ரிக், அதாவது இந்த எலுமிச்சம்பழம், நான் இந்த தார்த்தங்காய், அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுற சாத்துக்குடி, அதனுடைய வேஸ்ட்டை வந்து போடலாமான்னு கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி கம்போஸ்ட் பண்ணும்போது பச்சை காய்கறிகளை வச்சு கம்போஸ்ட் பண்ணவே மாட்டேன். நம்ம காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சுட்டோம் அப்படின்னா அது அதுக்கப்புறமா குளிச்ச தயிர், மண், கோகோபீடு போட்டு அதுக்கப்புறமா அது டீகம்போஸ்ட் ஆகிடும். அதனால காய வச்சு தம்பி, உங்களுக்கு வந்து எனக்கு காப்பி செடி அனுப்பிருக்கு கோயம்புத்தூர் வந்தனால என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு காய் பறிச்சிருக்கேன் நான். இது எப்படிமா மலர்க்குது? நிழல்ல வச்சு வளர்க்குறேன். நிழல் வச்சு வளர்க்குறேன். முழுக்க நிழல் எது காஃபி செடி, அது காப்பி செடி விதைக்கிறதுன்னு தெரிய மாட்டுது. அதை சொல்லிடுறேன் முதல்ல நான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தம்பட்டை அவரை அப்படின்னும் போது இவ்வளோ பெருசாக இருக்கும், சரிங்களா? அதை டைரெக்டாக நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா
12லேருந்து 2 வாரம் வரைக்கும் ஆகும் அது முளைக்கிறதுக்கு. ஆனால் முளைக்காமல் இருக்காது, கண்டிப்பாக முளைக்கும். ஆனால் அந்த மண்ணில் நீங்கள் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் 2 நாளாக 3 நாளாக தண்ணியை ஊற்றல காயில் அப்படின்னும் போது அந்த விதை முளைக்காது. அந்த மாதிரி விதைகளை ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்குன்னு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலை எடுத்து விதைக்கூடாது. விதை 2ஆக பிரிஞ்சிடும் ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா. அதனால் அந்த மாதிரி பெரிய தடிமனாக இருக்கிற விதைகள், செடி தம்பட்டை இந்த அப்புறமா வந்து இந்த பூனைக்காளி, இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கிற விதைகள் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைங்க. நீங்கள் மழை தண்ணியில் ஊற வைக்கலாம், புளிச்ச மோரில் ஊற வைக்கலாம், பஞ்சகாவியத்தில் ஊற வைக்கலாம், மீன் அமிலத்தில் ஊற வைக்கலாம். சாணி இருக்கா, சாணியை கொஞ்சம் கரைச்சி சாணிப்பால் அதில் ஊற வைக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ஊற வைக்கலாம். புளிச்ச அந்த நம்மளுக்கு மாவு இருக்கு இல்லையா, அது புளிச்ச அரிசி கழுவின தண்ணி எல்லாத்துலேயும் ஊற வைக்கலாம். ஆனால் அந்த ஊற வைக்கிற அந்த இது தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. டைமிங் தெரியாமல் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊற வச்சு விதையை 2ஆக பிரிச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பெரிய விதை அப்படின்னா மேக்ஸிமம் 5லேருந்து 6 மணி நேரம். சின்ன விதை ஒரு வெண்டைக்காய் விதை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம். மற்ற விதைகளை நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா விதை நிறுத்தி பண்ணிவிட்டு அப்படியே கூட போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் அப்படி சின்னதாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு புளிச்ச மோரில் இல்லை சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா அந்த பூஞ்சைகளை போட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1/2 மணி நேரமோ அதில் வச்சுட்டு கொஞ்சம் நிழலில் உலர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் உலர்ந்துடும். அப்புறமே எடுத்து நீங்கள் விதைச்சிக்கலாம். இதுதான் விதையை வைக்கிறதுக்கான ப்ராசஸ். இதில் எதனா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். எதனா சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். அதுதான் சார், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைங்க. பாவக்காய் அந்த ஓடு பிரியிறவரையிலும் ஊற வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து விதைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து முளைக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நாள் ஆகும். அதுக்குன்னு உடனே முளைச்சிடும் கிடையாது. அதான் அந்த விதையோட அந்த கடினத்தன்மை இருக்குது பாருங்கள், அது அந்த ஓட்டை பிரிச்சுட்டு வெளியே வரதுக்கு அது லேட் ஆகும். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மற்றபடி அப்படின்னாலே கீரைனாலே 3 நாளில் முளைச்சிரும். மற்ற வெண்டை கத்திரி இதுனாலே ஒரு 4-5 நாளில் மேக்ஸிமம் 1 வாரத்தில் முளைச்சிரும். பெரிய விதை அப்படின்னா 2 வாரத்துக்குள்ளே முளைச்சிரும். இதுதான் கான்செப்ட், அவ்வளோதான். ஆமாம் வந்துடும் சார். ஒரு சிலது அதாவது அந்த விதையோட தன்மையை பொறுத்து வந்துடும் சார். இப்போ நம்ம விதையை போட்டுட்டு தண்ணியை ஊற்றோம்னா மழை தண்ணி பட்டோடனே ஒரு சில எந்த விதைனே தெரியாமல் முளைச்சி வரும். போட்டது 1 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கலாம். அப்போ அது வரலாம் அந்த விதை வந்து உறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன கேட்குறாங்க? அது வாங்க என்னன்னு அதுக்காக கேளுங்க. அதை வாங்கினு பச்சை பாம்பு மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. முருங்கையா சார்? என்ன சொல்லுங்கள் சார். அதே இந்த இலையில் வருமே அந்த அம்மை நோய் மாதிரி வருமே தெரியுங்களா, அந்த மாதிரி நோய் வருது. இதுக்கு என்ன நீங்கள் எதனா முயற்சி பண்ணீங்களா? ஐயா கொஞ்சம் இப்படி தள்ளி இல்லை உட்காந்தீங்க. இதுக்கு எதனா நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இந்த முருங்கைக்காய்க்கு? இல்லை நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலைங்களா? செடி முருங்கையா அது? முருங்கைக்காய் இதுதான் ஃபஸ்ட்டு காயா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த முருங்கை கிளை இருக்கு இல்லையா, கிளை எல்லாத்தையும் குறும் பண்ணி அதை சமைச்சிருங்க. இதுக்கப்புறம் வருது பாருங்கள் புது துளிர், அதிலேருந்து கீழே அடியில் ஏதாவது ஒரு கொஞ்சம் உரம், சத்தான உரங்கள் உங்கள்கிட்ட வெஜிடபிள் கம்போஸ்ட்டோ இல்லை மாட்டு தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ ஏதாவது இருந்தாலும் அது கூட இந்த பூஞ்சைகள் இந்த சூடோமோனஸ் விரிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிர் உரம் அதை கலந்துட்டு அடியில் ஒரு அடி உரமாக கொடுத்துருங்க. ஒரு 20 நாளுக்கு ஒரு அடியாவது அடி உரமாக கொடுங்க. மேலே வந்து புளிச்ச தயிரோ பஞ்சகவியமோ இல்லை அப்படின்னா மீன் அமிலமோ அந்த மாதிரி ஏதாவது புளிக்க வச்சதை நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க. முக்கியமாக மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். புது தழைகள் உருவாகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்ரஜன் சத்து கிடைச்சி மீன் அமிலத்தோட வேலையே என்ன அப்படின்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜன், அதாவது காற்றில் கிட்டத்தட்ட 70% நைட்ரஜன் 30% ஆக்சிஜன் இருக்குது. அந்த 70% நைட்ரஜனை நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். செடிகள் பச்சையை கொடுத்து வளரும். அதனால் மீன் அமிலம் கண்டினியூ ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த சூடோமோனஸ் விரிடி எல்லாம் கொஞ்சம் உரத்தில் கலந்து கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வரும். தொடர்ந்து மீன் அமிலம் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் எதை வச்சாலும் இதே பண்ணலாம் சார். இந்த இது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். பூ மட்டும் வருதுங்களா? அப்போ என்ன காரணமாக இருக்கும் ராஜேஷ்? இங்கே உடச்சி விட்றாங்க, பூ மட்டுமே பூத்துக்கிட்டு இருக்கான் முருங்கை மரம். உடச்சி ட்ரம்மில் வச்சுருக்காங்களாம், உடச்சி விட்றாங்க அப்படின்னா அப்புறமா பூ மட்டும்தான் வருது, காயே வரல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தாங்க. நல்லா நீங்கள் என்ன சாலிடான நல்லா உரம் கொடுக்குறீங்களா செடிகளுக்கு? என்ன உரம் கொடுத்துட்ருக்கீங்க? அது லிக்விட் உரம், மண்ணில் கொடுக்குற உரம், திட உரம். சாணம் மட்டுமே போதுமே, அது வெயில் நல்லா படுதா மரத்தில் போதும். இல்லை இது நீங்கள் வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ விதை போட்டு வச்சிங்களா கிளையை ஒடிச்சு வச்சிங்களா?
அப்போ டாலர் இன்னொரு 3 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் நீங்கள். இல்லை அதுக்குன்னு அதாவது இதெல்லாம் மரம், முருங்கைன்றது மரம். நம்ம ஒட்டு கட்டின செடியாலும் சரி, அது ஒட்டு கட்டின செடி நம்ம எதோ செடி வாங்கி வச்சாலும் 6 மாதத்தில் காய் வந்துடும். நீங்கள் விதை போட்டு வளர்க்கும் போது அப்படி அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே பராமரிப்பு கொடுத்துட்டு வாங்க. அந்த மரத்துக்குன்னு ஒரு ஏஜ் வரும் தெரியுங்களா, அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். சரி, ஒரு கொம்பு எடுத்துக்குங்க. நம்ம திருவாரூர் அம்மா சொன்ன மாதிரி தான். ஹேய், உனக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எப்போதான் காய்ப்ப? அதான் ஏன்னா தண்ணி உங்களுக்கு இனிமே சிங்கப்பாதையா மாத்துங்க, பூப்பாதையை விட்டுட்டு. ஆமா உண்மையாதான், திட்டுங்க அதுங்கிட்ட போய். அந்த திருவாரூர் அப்படிதான் பண்ணி ஒரு செடியை காய வச்சவங்களாம். கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரும். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு, கண்டிப்பா ரிசல்ட் வரும். கண்டிப்பா திராட்சைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க வைக்கணும். ஏன்னா அது நீண்ட கால பயிர் இல்லைண்ணா, அது பல வருஷம் வரக்கூடியது அது. ஆமாம், அதாவது பெரிய அந்த பேரல் வருது பார்த்தீங்களா, பெரிய பேரல். கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பேரல், அதாவது மேக்ஸிமம் ஒரு 2 அடி அகலம் இருக்கணும். ஆனால் ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மாற்றி வைக்காத அளவுக்கு இடமா பார்த்து வைங்க. அப்போ தான் அது வந்து, ஆனால் அதுக்கு கொடி நிறைய போகும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது காய்ச்சி முடிச்ச பிறகு கவாத்து பண்ணால் தான் மறுபடியும் காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் அது. அதனால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொடி பண்ணுறீங்களோ அது நல்லா உங்களுக்கு காய்கள் கொடுக்கும். ஆமாம், நல்ல ஒரு உரம் கொடுங்க. பிசினா காயிலே அப்படி வருதுன்றீங்களா? அது என்ன காரணமாக இருக்குண்ணா? என்ன நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா? முருங்கை மரத்தில் தான் பிசின்னு வரும், காயிலே பிசின்னு வருதுங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் முருங்கை மரத்துக்கு எல்லா பராமரிப்பு கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்னு இருக்கு இல்லையா, மஞ்சள் ஒட்டும் அட்டை, அந்த ஒரு அட்டையை வாங்கி ஒரு கொம்பில் அங்கே நட்டு விட்ருங்க. பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வைரஸ் ஆகிற அந்த பழகி அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பூச்சியில். அந்த பூச்சி மேலாண்மையை கட்டுப்படுத்துறதுக்கு அது இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டேன் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஒரு அட்டையை எடுத்து நம்ம கட்டியும் விடலாம், கொம்பு வச்சு நட்டும் விடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சொல்லுமா. தோட்டத்தில் அருகம்புல் ஜாஸ்தியாக வருதுன்றாங்க. அது இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். செயற்கையாக களைக்கொல்லி அடிப்பாங்க, ஆனால் இயற்கையாக நம்ம கட்டுப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று அதில் அந்த அடியோடு பிடுங்கி எடுத்தால் தான் உங்களால் பண்ணணும். அந்த கிழங்கு இல்லாமல் எடுக்கணும். அந்த கிழங்குலாம் ஒரு தண்டு இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கணும். ஆமாம் போகும், ஆமாம் கண்டிப்பாக போகும். என்ன பண்றீங்க? அப்படியா? காஃபி மழை வருது. சார் வணக்கம். ட்ரோன் வந்து ட்ரோன் வந்து